ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்ஸ் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், நான் இன்றைக்கி 3 ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இது வந்து சுகர் வந்து நல்லா அரைச்சி பொடியை எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். தேன் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச் அளவுக்கு தேவைப்படும். ஆப்பிளை நல்லா ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு இப்படி வேர்ட்டிக்கலாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஆட் பண்ணிவிட்டு பவுடர் சுகர் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சுகர் மெல்ட் ஆயிடுச்சு. இன்னொரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரை வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த ஆப்பிள் வந்து சுகர் சிரப்லேயே நல்லா குக் ஆகணும் 1 மினிட். அடுத்ததான் தேன் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. ஆப்பிள் வந்து சுகர் சிரப்லேயும் அந்த ஹனிலையுமே நல்லா குக் ஆகணும். ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணாத அந்த ஸ்வீட்னஸை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். கலரில் நல்லா டார்க் ஆகிட்டு நல்லா ஆப்பிள் சாஃப்ட் ஆயிரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃப்ளோர் மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, பவுடர் சுகர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது பிளேட்டில் வச்சா தான் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் எடுத்து அந்த ஃப்ளோரில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அந்த ஃப்ளோர் வந்து நல்லா அந்த ஆப்பிளில் வந்து பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்பிளையும் பரட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், எல்லா ஆப்பிள் எடுத்து வச்சு இப்போது ஒரு கடாயில் ஆயில் எடுத்துகிட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆப்பிள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். ஆல்ரெடி ஆப்பிள் குக் ஆகிருக்குல்ல. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிரும் சீக்கிரம். நல்லா திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நம்ம ஆப்பிள் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம ஹனியில் டிப் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.